ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சினிமா சித்தா சேனல். இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒரு முக்கியமான தேட்டரை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். தேட்டர்னு சொல்கிறத விட ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒரு ஸ்க்ரீன், அதாவது ஒரே ஒரு ஸ்க்ரீனை மட்டும் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போதே. ஸோ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா கோயம்பேடில் இருக்க ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸ், அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதில் ஸ்க்ரீன் ருக்மிணி இதை மட்டும் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ புதுசாக வந்து ஒரு தமிழ் படம் பார்க்கலான்னு அங்கே போயிருந்தோம். ஏன்னா ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன்லேயே செகண்ட் பெரிய ஸ்க்ரீன் வந்து இந்த ருக்மிணி ஸ்க்ரீனுங்க. ஸோ வரும் நாட்களில் மற்ற ஸ்க்ரீனையும் ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் போல் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறது தான் சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் தேட்டரில், அதாவது உங்கள் ஏரியாவில் எதனா தேட்டர்ஸ் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், வந்து ரிவ்யூ பண்ணுறோம். போன வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய தேட்டர்ஸ் சொல்லியிருந்தீங்க. அப்கமிங் டேஸில் அந்த தேட்டர்ஸ் எல்லாமே விலாகாக வரும். வெளியூர்லேருந்தும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாமே வீடியோவும் கண்டிப்பாக வருங்க. வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற தேட்டரையும் நான் ரிவ்யூ பண்ணுறேங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம பார்க்கிங்கை நோக்கி போயிட்டுருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேயே கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கிங் அவைலபிளாக இருக்கிற ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம் இந்த ரோகிணி சில்வர் ஸ்க்ரீனில் இருக்கிற பார்க்கிங் ஏரியா. அதுவும் டூ வீலர்லாம் படம் முடிஞ்சோன்னு நீங்கள் பட்டுன்னு ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாங்க. அதாவது டிலே இருக்காது. படம் முடிஞ்சதுன்னா உடனே பார்க்கிங்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். டூ வீலர்ஸ்க்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே. அதாவது 4 வீலர்ஸ்க்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேட்டரில் வந்து போய் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் போய் டேரெக்டாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் புக் மை ஷோ ஆப் வச்சுருந்தீங்கன்னா அது மூலியமாகவும் புக் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து ருக்மிணி ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் ஒரு 400+ சீட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட தேட்டர். அதுக்கு முன்னாடி தேட்டரோட என்ட்ரன்ஸ் தான் இப்போ பார்க்குறீங்க. கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க இங்கே. ஸோ தேட்டரோட என்ட்ரன்ஸில் படத்துக்கு முன்னாடி, ஷோ டைம் முன்னாடி இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது சென்ட்ரல் சிட்டியில் இருக்கிறதுனால, அதெல்லாம் ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் ஃபோர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரோகிணி சில்வர் ஸ்க்ரீனை ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தேட்டர் இன் சென்னை. அதுக்கேற்ற மாதிரி மெயின்டெனன்ஸும் இருக்குங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ருக்மிணி தேட்டர் தான். அதில் நம்ம வந்து கோல்ட் ஸ்டாரில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இப்போ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ருக்மிணி தேட்டரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்டீரியர்லேருந்து அங்கே சவுண்டு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அங்கே ஸ்க்ரீன் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தேட்டருக்குள்ளே போயிடலாம் வாங்க. தேட்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற அந்த லைட்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க. அந்த இன்டீரியருக்கான லைட்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டீரியர்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்கிறது அந்த லைட்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது. அதே சமயத்தில் ஷோ டைம் முன்னாடி நீட்டாக வச்சுருக்காங்க தேட்டரை. ஆடியன்ஸ் எல்லாம், நான் போன ஷோ ஃபுல்லுங்க. அதனால் அதே மாதிரி இங்கே ஸ்க்ரீன் சைஸ் பற்றி சொல்லணும். ஒரு நல்ல ஸ்க்ரீன் சைஸ் கொண்ட ஒரு ஸ்க்ரீன் தான் இந்த ருக்மிணி ஸ்க்ரீனுங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு 3 ரோ தவிர எந்த ரோவில் படம் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரீயாக அந்த படம் பார்க்குற ஃபீல் கிடைக்குதுங்க. அது இல்லாமல் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதேமாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் பெருசாக இருக்குது, எல்லா ஸ்க்ரீனும் தனித்தனியாக இருக்கிறதுனால அந்த டைட்டாக, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப கூட்டமாலாம் கிடையாது. அதேமாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக இருக்குது. குட் பேட் அக்லிக்கான ப்ரொமோஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே கொடுக்குற பாப்கார்ன் பக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குட் பேட் அக்லி அந்த போஸ்டர்ஸ் போட்டு தான் தராங்க. ஸ்க்ரீனு, அப்புறம் சீட்டு பற்றி கண்டிப்பாக சொல்லணும். சீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சீட்ஸுங்க. அதாவது புஷ்பேக் சீட்ஸ் வித் ஸ்லைடிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக ஸ்லைடிங் வச்சுருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்லைடிங்ஸ் இன் சென்னை தேட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஸ்க்ரீனில். இங்கே சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டால்பை அட்மாஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த பேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏசி வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. அது செம்மையாக இருந்தது அந்த ஃபீலு. அதை தாண்டி இங்கே பிக்சர் குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இந்த ஸ்க்ரீனில் எந்த குறையும் இல்லை பிக்சர் குவாலிட்டிலையும். ஃபேன்ஸ் போட்டுன்னு சும்மா சொல்ல முடியுமா? அதுக்கேற்ற மாதிரி தான் ரோகிணி சினிமாஸ் இருக்குது. அதுவும் ருக்மிணி ஸ்க்ரீன் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு தேட்டர் தாங்க ரோகிணி சினிமாஸ். அதுலேயும் ருக்மிணி ஸ்க்ரீன் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் படம் பார்க்கும்போது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் இன் ரோகிணி சினிமாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் இன் சென்னை அப்படின்னு கூட இதை சொல்லலாங்க. மஸ்ட் ட்ரை.